அண்ணா பொட்டிக்காரரு எங்க கொடலே உங்களை தாங்க அவர் தாங்கிறதுதான் இருக்கிறார் எல்லாத்தையுமே உங்களை தாங்க அப்படின்னா ஏதாவது பேச்சு அப்பா மாதிரி இல்ல நீங்க ஆமா அந்த அப்பா பேசுறோம் சாமி நான் ஏந்தி எங்க கொடலே அப்படியே நல்ல தலதல தக்காளி பழமாட்டேன் வளவளன்னு வள கொடுத்தாட்டேன் அப்படியே செவச்சவட செவ்வாழ தட்டாட்ட வந்திருக்கிறேனே ஏங்க ஒரே குஞ்சாட குஞ்ச கூட காணவே அட கண்ணத்தனாவல அறுத்து போட்டு 6 மினிட் டெம்பாவே நம்போ அந்த அளவுக்கு குஞ்சு கிடக்குது உனக்கு சிவப்பு கலர் வேணுமா கருப்பு கலர் வேணுமா ரோஸ் கலர் வேணுமா இல்ல வெள்ளை கலர் வேணுமாயா அது எல்லாமே விட்டு என் கோயில் பூச்சாரி வேற குஞ்சு செம்மையா இருக்குமா அடடே உங்க வீட்ல பிய பேடு தளி வைக்கும் நான் அந்த குஞ்சியா கேட்டேன் கேட்டேன் என்ன தக்கட்டுக்கிட்ட அப்படி பல்ல சேராயாட்டு காட்டுறேன் ஏங்க நான் யாருக்கிட்ட தான் போகட்டும் ஓயா கோயில் தர்மகர்த்தா சோறு நல்லா போட்டாரு அவரு பிரியாதான் எல்லாம் நம்பிட்டு தான் அப்படியே எல்லாத்துக்கிட்ட எல்லா பொம்பளை கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ இங்க பாரு இந்த பக்கம் ஒரு வேலை போட்டு இந்த பக்கம் ஒரு வேலை போட்டு டர்ன்னு கிழிச்சு விடுறோம் ஜாக்கிரதை நான் சும்மா இருப்பேன் என்னடா பண்ணுவேன் என்னடா பண்ணுவேன் நீ இப்படிதான் கிழிப்ப நான் மேல ஒரு வரல கீழே ஒரு வரல டர்ன்னு நேரம் எடுத்து விட்டு போயிருவேன் ஒரே கோடு தான் அப்படியா என்ன வைக்கிறாங்களே என்னால முடியலனாலும் இருக்கிறாங்க ஆளு எங்க அண்ணா வச்சுக்கிறேன் என்ன அண்ணன் எங்க அஜித் தானங்குது அஜித் தண்ணி கிழிப்பாரு மாப்பிள்ளைங்களா நான் கிழிச்சுதான் அப்படி ஆயிப்பேன் ஏன் ஊத்தியா பேசுறதுங்களா ஆவாதா அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா நல்லவர் தாயா சூப்பரான மனுஷன் அண்ணா அண்ணா ஒரு பொட்ட பிள்ளைங்களை கண்டா உனக்கு இந்நேரம் வந்திருக்கணுமே வருதாயா என்னது நான் ரெடி என்ன வருது மூத்திரம் அதான் கேட்டா பிள்ளைங்க தொட்டு அப்படியே அப்படி விளக்க மாதிரி வெறி எடுத்து போயிரு ஜாக்கிரதையா மாப்பிள அவரே பாருங்கடா அப்படியே உழக்கம் அவரே ஆட்டம் விளக்கமாதிரி அடி வேணா கொடுத்து வைக்கணுமாயா என்ன நினைக்கிற நீ பட்டிடுவாயா ஏயா ஒரு கோயிலுக்கு பந்தல் போடுறாங்க பந்தல் எதுல போடுறாங்க பந்தல் எதுல போடுறாங்க தென்னை மட்டையில போடுறாங்க ஆமா வாசக்கூட விளக்கமாதிரி எதாவது செய்யறாங்க தென்னை மட்டையில தான் கோயிலுக்கு போற பந்தல் ஒண்ணு வாசக்கூட விளக்கமாறு ஒண்ணு பொண்ணையும் கிடைக்குமா விளக்கமாதிரி அடி வாங்கினா அப்படியா என்ன காலையில வீட்டு பக்கம் வந்துட்டு போ அல்லையா கட்ட விளக்கமாரா வச்சிருக்கிறேன் கக்கூஸ் கழுவுறதுக்கு அது எனக்கு வேண்டாமாயா ஏண்டா ஒரு பொட்ட பிள்ளைங்களை கண்டா உனக்கு வராதா நசுக்கிறதுக்கு நசுக்கிடுவாயா எல்லாம் கேஸ் கொடுத்துறாங்க போக் சொல்ல மாட்டேங்கிறோம் என்னத்த நசுக்குற நசுக்கு சொன்ன அப்படி பாவாடை தூக்கி ஆவி புடிச்சுட்றோம் ஜாக்கிரதையா எவ்வளவு நாள் அது கழுவி என்னத்த இல்ல பாவாடை தூக்குனா வாசம் வரும்ல அவரே பாருங்கடா என்னடா பப்ளி மாசே அதுக்கப்புறம் பீமா அண்ணா போனால் போகட்டும் நல்ல ஒரு பாட்டு ஒரு பாட்டு ஆமா திருவிழான்னு வந்தா இவ கோவில் வர என்ன மாதிரி சின்ன மாடம் எனக்கு இந்த பாட்டு பிடிக்கல அது வாய்ப்பில்லாயா அது ஆமணி சமாச்சாரம் உங்களுக்கு இருக்காது என்னது கொடுக்க பிடிக்கலடா டே மானகட்டவனே ஓ இந்த பாட்டு பிடிக்கல ஆலிவர் பியூட்டி அழகு கண்ணாடி பைன் குவாலிட்டி பர்சனாலிட்டி படிச்சு பாரு இங்கிலீஷ் பேப்பரானடி நீ படிச்சு பாரு இங்கிலீஷ் பேப்பரானடி நான் பேரல ஒளி கொட்டு வந்த சூப்பர் மேனடி கோயம்பேடு மார்க்கெட்ல வந்து பாருடி நான் கோணி முட்டை தூக்கிறவே அனாயடி பரட்டியல் பண்ணி உனக்கு நான் மனசு கழட்டி கொடுப்போமா ஆமாம்மா ஆயிரலவா பாட்டு மிகவும் பிடித்து விட்டது இன்னும் வைத்து முடியல இல்ல சரி அண்ணா என்ன பிரச்சனை வா வந்து கேட்டு போயிருவா மாடாமா அம்மா இன்னொரு பாட்டு உனக்கு வச்சுக்கிறமா பொட்டிக்கார கூப்பிட்டு ஒரு பாட்டு பாட சொல்லு மறந்துட்டியா அம்மா உனக்கு ஒரு பாட்டு வச்சுக்கிறேன் இந்த பாட்டுல நான் தான் எம்ஜிஆர் நீ தான் ஜெயலலிதா அம்மா ஜெயலலிதா அம்மா என்ன பார்த்தா அப்படியாடா இருக்குது இல்லம்மா அப்படி வச்சுக்கோ அந்த பாட்டுல ஒரு சுத்தி விட்டா அப்படியே அந்த அம்மா கிறுகிறுன்னு வந்து கையில விழுவோம் அந்த மாதிரி நான் பாடுவேன் நீ கிறுகிறுன்னு வந்து கையில விழுவணும் ரெடியா தலை சுத்திட்டு வந்து ஆமா ஐயோ ஒருவர் மீதி ஒருவர் சாய்வி ஓடம் போலே ஆடலாம்
எனக்கு சண்டாளா வேணாக்கா. ஏய் போங்கடா டேய். ஏய் செல்வாய் புடிங்கடா டேய். என்னடா ஆச்சு? ஐயா புடிடி முட்டா. என்னடா ஆச்சு? ஏ கிறுக்கு போதியா. அட எந்திரிடா. இனிமே எந்திரிக்காத அட புடிங்க. எந்திரிடா. எந்திரிக்காதே. அட எந்திரிடா. எந்திரிக்காதே முட்டா. நான் சொல்றேன் எந்திரிடா. இல்ல எந்திரிச்சவன எந்திரிக்காத. அடிச்சு புடிச்சிட்டு அவன் எப்படி டேய் எந்திரிப்பான்? டேய் டேய் புடிங்கடா செல்வாய் டேய். போய் தூக்கிட்டா விட. வந்து தூக்கி தொலைடா. இருடா வலிக்குதா நல்லாவே. நடந்தது என்ன? என்ன ஆச்சு? மயிராஜ் ஏன்னா அப்படி போச்சு? உண்டுக்குள்ள பண்ணி சுத்தி. டேய் டேய் அட இப்படி எல்லாம் பேசுறீங்க. சத்தியமா சொல்றேன் நீ நாசமா போயிருவே. நீ மாசமா போயிருவாங்க. இப்ப கொஞ்சம் கஷ்டம் தான். 2 நாள் நீ ஆகும். இப்படியே போயிருவே. என்ன மயிருக்கு நான் வண்டி ஸ்கூட்டில வந்துக்கிறேன். நான் இப்படியே போயிருவேன். இப்படி போனா சுத்தா எப்படி போனா வெள்ள பிள்ளை போய் பக்கம் நடு. காளியாயி உனக்கு ஒரு கரண்டி என்ன கொடுக்காதா? சாமி சாமியே பாயா ஒரு 5 லிட்டரா குடி சொல்லாயா. எதுக்கு? நாளைக்கு எங்க மச்சன வர போண்டா சுட்டு போறேன் வீட்ல. உன் மச்சனுக்கு போண்டா சுட்டு போறது காளியாயி என்ன கொடுக்கணுமா? கொடுத்தா நல்லாகாதா? தங்க மாட்டீங்களா? குடும்பத்தோட கொடுப்பா பாரு, வாரி கொடுப்பா பாரு. ஆமாயா குடுக்கட்டுமா? ஆகட்டும். அம்மா எது குஞ்சுமா மேய்ச்சா? அண்ணா ஏதோ ஒரு ஒரு அவசரத்துல தூக்கலாம்னு சொல்லிட்டு காலை வச்சுட்டேன். அந்த வேலை நான் எங்கேயோ விட்டு ஆட்டிக்கிறேன். என்ன ஆவறது? நீ பாக்குறேன் அந்த அளவுக்கு தெம்பு இருக்குதா? இல்ல இனிமே வேலை செய்யாது. சரி அண்ணா அண்ணா பேசக்கூடிய வீண் வார்த்தைகள் போனால் போகட்டும். என்னது வீண் வார்த்தைகளம்மா? அப்படி அதுக்கே கத்துறேன். கொஞ்சம் வால்யூம் வைக்கிறேன். அப்படிமா பேசக்கூடிய வீண் வார்த்தைகள் போனால் போகட்டும். ஆணாக பிறந்த அப்பமார்களும் பெண்ணாக பிறந்த அரும்பெரும் தாய்மார்களும் சீரான பொன்மேடையில் அமர்ந்திருக்கார்கள். ஆமாங்க பயங்கரமான கூட்டம். என்ன ஊர் இது? இதுவா? இதுதான் பக்கமா செம்பிளிச்சாம்பாளையம். இன்னும் செம்பிளிச்சாம்பாளையத்தில் என்னடா ஊர் சொல்லித்தான் தொலைய. வண்ணாங்குட்டை கரடா? ஆமா அதேதான். இன்னும் வண்ணாங்குட்டை கரடு அந்த கரட்டில் எழுந்தருளிய ஸ்ரீலாஸ்ரீ என்ன சாமி? வேப்பமரத்து முனியப்பை. இன்னும் வேப்ப மரத்து முனியப்பன் பண்டிகை. பொம்பளை சாமியாங்க. இன்னும் பொம்பளை சாமி பண்டிகையை முன்னிட்டு ஓ சாமி பேரு கடகடப்பா. இன்னும் கடகடப்பான் பண்டிகையை முன்னிட்டு கோயில் என்ன சாமி இருக்குது? பொம்பளை சாமி தான் இருக்குது. நான் தப்பா பேசனா? இப்ப அப்படிதான் கோவம் வந்து நாயோட மோசம் நாளா? ஆம்பளை பொம்பளையா? அம்மா இந்த டவுட் கிளியர் பண்ணிப்பலாங்களா? ஏழு வடிக்கலாம். அண்ணா கோயிலுக்கு ஆம்பளை சாமியா பொம்பளை சாமியா? பொம்பளை சாமி தானே தம்பி? கோயிலுக்கு ஆம்பளை சாமியா பொம்பளை சாமியா? ஆம்பளை பொம்பளை சொல்ற அவனே யோசிக்கிறாரு. நீ பாஸ் ஆகி போயிருவேன். எல்லாரும் சொல்றாங்க கோயிலுக்கு இருந்து பொம்பளை சாமியா. நான் சொன்னது கரெக்ட் தான். அப்ப உள்ள கருத்து கடகடப்பான். யாரு சொன்ன ஆம்பளை? அது கீழே கட்டுறாங்க. பொம்பளை தான். இன்னும் காளியம்மன் பண்டிகையை முன்னிட்டு அதாவது ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி காளியம்மன் நண்பர்கள் அப்படி சொல்லுங்க. அவர்களால் முடிந்த 5, 10, 100 என்ற வசூல்களை செய்து அதாவது இன்று ஒரு நாள் சதுரநாட்டியம் அரங்கேற்றோம். கண்டிப்பாமா. யாரால? காளியம்மன் கோவில் நண்பர்கள் குழு. காளியம்மன் கோவில் நண்பர்கள் குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் பெரியோர்கள் அனைவரும் ஒன்று கூடி அதாவது இந்த அம்மன் பண்டிகையை தேர் திருவிழாவாக கொண்டாடி இன்று ஒரு நாள் சதுரநாட்டியம் அரங்கேற்றோம். அப்படி அரங்கேற்றிய நாடகம் என்ன? அரங்கேற்றிய நாடகம் வீர வன்னிய புராணத்தில் பாகம் ஐயே வீர வன்னியன் பிறப்பு. வன்னியன் புராணத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய வன்னியன் பிறப்பு இல்லையே மந்திர மாலை திருமணம். அப்பேற்பட்ட நாடகத்தின் வழியாக நான் வந்திருக்கும்படியினால் நான் யார், என் பெயர் என்ன, என் நாடு நகரம் என்ன, என் விருத்தாந்தங்கள் என்னென்ன ஒவ்வொன்றாக வந்திருக்கிறேன். செவி கொடுத்து கேட்கணும். அப்படி ஆகட்டுமா?
குமாரன்ங்கிறது யாருங்க அண்ணா? அந்த குமாருக்கு தெரியுங்களா? பாருங்க வாத்தியார் கூப்பிட்டாரு பாருங்க. பாப்பா நல்லா இருக்கியா? எதை இருக்கிறேன்னா ஒன்றரை பிடியத்துல டைம் என்ன? டைம் என்ன? டைமா? மணி 3. ஏய் வேலையை வச்சு காட்டி விட்டீங்க. என்ன டீ ஒரு நான் பேச்சு போட்டேன். அண்ணா ஒரு டீ கொடுத்தா தண்ணி பத்தி சொல்ல மாட்டேன். நைட் வர டீ வர தண்ணி கலக்கிறாங்க. அங்கேயே சத்திரவதியா? ஒரே ஒரு டீ ப்ளீஸ். டிக்காசன் இல்லாம கொடுங்க. நான் டிக்காசன் நீங்க பேசிக்கிறேன். சரி என்ன? பர்வத ராஜன் பெற்றேன் பரம சிவனை கேட்ட பார்வதி தேவியோ என்று பெயர். ஓ தாங்கதான் அம்மன் பார்வதி தேவியா? உமா பார்வதி. அம்மா என்னிடம் தப்பு தவறா பேசியிருந்தா சிறுவனை மன்னித்துக் கொள்ளம்மா. அப்படி இருந்தாலும் மன்னிக்கணும்னா சொல்லுங்கம்மா. உமா நீங்க செட்டு பொட்டிக்கான உங்களுக்கு காவ கொடுத்துறோம். அப்படி உமா பார்வதியாக இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? உன்னை போல ஒரு தாயின் அங்கத்தின் வழியாக பிறந்தவளா? இல்லை, நான் எப்படி பிறந்தேன்? எப்படிமா பிறந்த ரகசியத்தை சொல்லட்டுமா? சொல்லிவிடம்மா. சொல்லிவிடமா. பிறந்த இடத்தை காட்டுட்ட? இல்லையா எனக்கு வேண்டாமாயா. ஏன் அதுல உளுந்து யாரும் எந்திரிக்கிறது இல்லையா? அப்படியா? ஆமா. அவர் கூப்பிடுறாங்க ஓடு ஓடு. உமா பார்வதி சக்தி சொன்னீங்களே, உமா பார்வதி சக்தியால் எப்படி பிறந்தீங்க? எப்படி பிறந்தேன் தெரியுமா? பிறப்பின் ரகசியம். அதாவது திருப்பார் கடலில அலையோடு அலைமோதி ஓம் என்ற சத்தமாகப்பட்டது ஏற்பட்டது. அந்த சத்தத்தின் வழியாக அதாவது அந்த ஓம் சக்தி நான் பிறந்தேன். ஓம் என்ற சத்தத்தின் வழியாக ஓம் சக்தி பிறந்தீங்க. ஆமா. சரிமா? அப்படி உமா பார்வதி அந்த திருப்பார் கடலில பிறந்திருந்தாலும் அண்ணா, அப்படி நான் பிறந்த உடனே அதாவது எப்படி பிறந்தேன்? எப்படிமா பிறந்தேன்? அந்த முக்கண்ணுடன் அதாவது நெற்றிக்கண்
நெற்றி கண்ணோட செஞ்சு மூன்றாவது கண் நெற்றி கண்ணுடன் பிறந்தவள். 3 கண்ணோட பிறந்தவங்க. ஆமா சரிமா? 3 கண்ணுடன் அங்கார கோபத்துடன் பிறந்திருந்தாலும் என்ன செய்து? என்னமா பண்ணீங்க? அதாவது எங்கு பார்த்தாலும் நீர் சூழ்ந்த மையமாகவும் இருள் சூழ்ந்த மையமாகவும் இருந்தது. நான் பக்கமும் நீர் சூழ்ந்த மையம் இதாவே இருக்குது. சரிமா? உடனே என்ன செய்தேன்? என்ன பண்ணீங்க? இந்த பூமிக்கு வெளிச்சத்தை உண்டு செய்து அதாவது இந்த உலகத்தையும் படைத்தேன். உலகத்தை படைச்சீங்க. ஆமா. சரிமா? செடி கொடி மரம் மட்டை பரப்பன ஊர்வன நடப்பன அனைத்தும் யாரால படைக்கப்பட்டது? இந்த ஆதி சக்தியால படைக்கப்பட்டது. படைக்கப்பட்டது. ஆமா. சரிமா? அப்படி படைத்த உடனே இதோ இப்படி அனைத்தையும் படைத்திருந்தாலும் இந்த உலகத்திலே நம்ம ஒண்டி ஒருவள் மட்டும்தான் இருக்கிறோம். அதாவது நம்மளோட வேறு யாராவது வேண்டும் அப்படி என்று சொல்லி யாரை பிறக்க செய்தேன்? ஒரு ஆடவனை பிறக்க செய்தேன். முதல்ல ஒரு ஆடவனை பிறக்க வைக்கிறீங்க. சரி. ஒரு ஆடவனை பிறக்க செய்தவுடன் அந்த ஆடவன் என்னை பார்த்து பெண்ணே தேவி என்று ஓடி வந்தான். பெண்ணே தேவின்னு வராரு. ஆமா. என்ன பண்ணீங்க? அப்படி பெண்ணே தேவி என்று ஓடி வருகிறானே சும்மா விடலாமா அவனை? சும்மா விட்டேனா? என்ன செய்தேன்? என்ன பண்ணீங்க? எனது மூன்றாவது கண்ணின் மூலியமாக அதாவது நெற்றிக்கண் மூலியமாக அவனை சுட்டெரித்து சாம்பலாக்கினேன். நெற்றிக்கண் மூலம் அவரை எரிச்சாச்சு. ஆமா. சரிமா? அப்படி சாம்பலாக்கி இருந்தாலும் இரண்டாவதாக ஒரு ஆடவனை பிறக்க செய்தேன். இரண்டாவது ஒரு குழந்தை பிறக்குது. ஒரு ஆண்மகனை பிறக்க செய்தேன். சரிமா? பிறக்க செய்த உடனே அந்த ஆண்மகன் என்னை பார்த்து தங்கா என்று ஓடி வந்தார். தங்கா என்று ஓடி வராரு. ஆமா. அவர் என்ன பண்ணீங்க? தங்கா என்று ஓடி வந்த உடனே நானும் அண்ணா என்று ஏற்றுக்கொண்டேன். தங்கான்னு வந்தவரை அண்ணான்னு ஏத்துக்கிட்டேன். சரிமா? யாருங்க அவரு? ஸ்ரீ மாயக்கண்ணன். ஸ்ரீ மாயக்கண்ணன். ஆமா. சரிங்க. மாயக்கண்ணனை அண்ணனாக ஏற்றுக்கொண்ட உடனே என் அண்ணனாகப்பட்டவர் என்ன சொன்னார்? பெண்ணொன்று இருந்தால் இந்த பூலோகத்துல ஆணொன்று தேவை கண்டிப்பாங்க அப்படி என்று சொன்ன உடனே சரி என்ன செய்வது அப்படி என்று சொல்லி அதாவது முதலில் சுட்டெரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலுக்கு மீண்டும் உயிர் கொடுத்து அந்த சாம்பலுக்கு அதாவது உயிர் கொடுத்த உடனே உருவம் வந்து விட்டது. உருவம் வந்து பெண்ணே தேவி என்று வந்தார். யாரு? மீண்டும் வராரா? சிவபெருமான். அவரை திருமணம் செய்து கொண்டேன். அவருக்கு திருமணம் முடிச்சாச்சு. திருமணம் முடித்து கொண்டேன். கல்யாணம் ஆயிருச்சு. ஆமா. சிவபெருமான மாலை முடிச்சாச்சு. சரிங்க. அப்படி திருமணம் செய்து கொண்ட உடனே என் அண்ணனாகப்பட்ட மாயக்கண்ணன் அதாவது பெண்ணே தங்கா அதாவது ஒரு பெண்ணொன்று இருந்தா இந்த கோபம் ஆகாது. ஒரு ஆணுக்கு அடக்கமா தான் இருக்கணும் அப்படி என்று சொன்ன உடனே என்ன செய்தேன்? என்ன பண்ணீங்க? அதாவது என் மூன்றாவது கண் நெற்றிக்கண்ணை எடுத்தேன். நெற்றிக்கண்ணை எடுத்து என் கணவனாகப்பட்ட சிவபெருமானுக்கு கொடுத்தேன். சிவபெருமானுக்கு கொடுத்தீங்க. ஆமா. சரிங்க. அப்படி கொடுத்த உடனே என் ஆங்கார கோபமாகப்பட்டது தணிந்தது. கோபம் தணிந்தது. ஆமா. சரிமா? அப்படி தணிந்த உடனே திருமணமும் ஆகிவிட்டது. ஆயிடுச்சு. நம்மளுக்கு என்று ஒரு குழந்தை வேண்டுமே என்று சொல்லி ஒரு பாலகனை பிறக்க செய்தேன். மீண்டும் ஒரு பாலகனை பிறக்க வைக்கிறீங்க. ஆமா. யார் அந்த பாலகன்? பாலகனை பிறக்க செய்த உடனே அந்த பாலகன் என்னை பார்த்து அம்மா என்று ஓடி வந்தான். அம்மா என்று ஓடி வராரு. ஓடி வந்த உடனே என் கணவனாகப்பட்ட யாரு? சிவபெருமான். அந்த பிள்ளை யார்? அந்த பிள்ளை யார் அப்படி என்று கேட்டார். அந்நிமிடமே அவருக்கு பிள்ளையார் என்ற பெயரை சூட்டி என் மகனாக வளர்த்து வருகிறேன். மகனாக வளர்த்து வரீங்க. ஆமா. சரிமா? இப்பதான் விநாயகர் தொந்தி கணபதி இப்படி எல்லாம் பேரு. அந்த பிள்ளையார் அப்படி என்று கேட்டதுமே அவருக்கு பிள்ளையார் என்று பெயர் வைத்தோம். அந்த பிள்ளையார் என்று நீங்க தான் பேர் வச்சீங்க. ஆமா. அவருடைய பேரே பிள்ளையார் தான். பிள்ளையார் தான். ஆமா. இப்பதான் கணேசன். ஆமா. சரிங்க. அப்படி பிறக்க செய்திருந்தாலும் மீண்டும் எனக்கும் சிவனுக்கும் ஒன்று சேர்ந்து அதாவது ஒரு பாலகன் இருந்தான். இருவருக்கும் ஒன்று சேர்ந்தான். யாருங்க? யாரு? ஆறுமுகன், கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், முருகன். முருகன். சரிங்க. அப்படி முருகனை பிறக்க செய்து என்ன செய்தோம்? என்ன பண்ணீங்க? அனுதினமும் எங்களுக்கு என்ன வேலை? அதாவது என் கணவராகப்பட்ட சிவபெருமானுக்கு படைக்கும் தொழில். என்ன தொழில்? கல்லாவடிக்கிறீங்க. கம்முடா. என்னாத்து படைக்கிறாரு. வாமா. என் சிவபெருமானுக்கு அதாவது என்ன தினமும் அனுதினமும் என்ன வேலை? யானை முதல் எறும்பு கடைசி வரை அனைத்து ஜீவ ஜந்துக்களுக்கும் அதாவது அன்னபோஜனம் அளிப்பது. ஆமா. அப்படி இன்று தினம் படியளக்க போயிருக்கிறாரு. அவர் படியளந்து விட்டு அரண்மனை வந்தா எங்க இந்த கைலாயம் வந்தா அவருடைய பாதத்தை படிவதா எனக்கு அனுதினமும் வேலை. அப்படி இன்றைய தினம் படியளக்க சென்ற கணவர் இன்னும் காணோம். வருவார் என்று கைலாயத்துல வழி மீது விழிவைத்து காத்திருக்கிறேன். வராரா? வர சொல்றியா? நான் கூட்டாங்க. சரி ஆகட்டும். கேளுங்க.
சேர்ந்தவரே இதே விதமாக பார்வதி அம்மாவப்பட்டவர் தன் கணவர் வெள்ளிங்கிரி ஆண்டு வரக்கூடிய சிவபெருமானை அழைக்க சிவபெருமான் சபைக்கு ஒரு விதம் காண்க